இலங்கையிலிருந்து லட்சுமணன் என்ற சகோதரர் இஸ்லாத்தை ஏற்று அப்துல் ஷக்கூரா இருக்கிறாராம். இப்போ அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, இலங்கையில் நடந்த குண்டு வெடிப்பில் ஜஹ்ரான் என்பவர் தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்டதுடன் பலரை கொலையும் செய்துள்ளார். அவரை நரகவாசி என்று சொல்வதா, நரகத்திற்குரிய செயலை செய்துள்ளார் என்று கூறுவதா, பேணுதலுக்காக நரகவாசி என்று கூறக்கூடாது என்று சிலர் கூறுகின்றனர். இது பற்றி குர்ஆன் சுன்னா கூறுவது என்ன அப்படின்னு கேட்குறார். அதாவது இந்த ஜஹ்ரான்கிறவர் அவரும் அவரை சேர்ந்த ஒரு குழுவினரும் மனித வெடிகுண்டாக பயன்பட்டு இது செஞ்சுருக்கிறாங்க. இந்த தேவாலயத்தில், கிறிஸ்துவனுடைய ஆலயத்தில் நுழைந்து கொண்டு வைத்து பலரை கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் செத்துட்டார்கள். ஜஹ்ரான் இன்னும் பலர் செத்துட்டாங்க. இப்போ இப்படி செத்துட்டாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு விவாதம் என்ன ஓடுதுன்னு கேட்டால், அவர் செத்தார்ல, அவர் சொர்க்கவாசியா நரகவாசியா, இந்த விவாதம் ஓடிக்கொண்டே இருக்கிறது இலங்கை பூரா. இதில் அடிப்படையாக ஒரு விஷயத்துக்கு விளங்கிக்கணும். சொர்க்கவாசி நரகவாசி ரெண்டாவது வச்சுக்கணும். பொதுவாக இறந்து போன எந்த ஒரு மனிதனை பற்றியும் சொர்க்கவாசியா நரகவாசியான்னு பேசுவது நமக்கு தேவையா? அது ஒரு அமலா? மறுமை நாளில் நம்மகிட்ட அல்ல கேட்பானா, நீ ஏன் அவரை சொர்க்கவாசி என்று சொல்லவில்லை, நீ ஏன் அவரை நரகவாசி என்று சொல்லவில்லை நல்லா கேட்பானா? ஆளை பற்றி சொல்ல நமக்கு என்ன இருக்குது? நம்ம ஏன் சொல்லணும்? அதை பொதுவாக நீங்கள் கேள்வின்னு வந்துருச்சு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள்னா அதுக்கு பதிலுங்கிறப்ப நான் பேசலாம். இப்போ என்ன அப்படி பரப்பிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கேள்வியாக கேட்டீங்க. ஆனால் இது சரியான முறை என்னன்னு கேட்டால், இதை கடந்திருக்க வேண்டும். அது அவர் செஞ்ச செயல், கூடிய செயல் செஞ்சுட்டாருங்கிறதோட மறந்துருக்கணும். ஆனால் என்ன மாதிரி வந்துட்டாங்கன்னு கேட்டால், ரெண்டு அணியாக இருந்து கொண்டு அவர் நரகவாசி தான் ஒரு சாரார், இன்னொரு சாராரு அந்த செயல் நரகத்துக்குரிய செயல் தான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆளை நரகவாசின்னு சொல்லக்கூடாது, நரகவாசி இல்லாமல் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வாதங்கள் போய்கொண்டே இருக்கிறது. இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்வதா இருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன்ட்ட போய் என்ன செய்கிறாங்க, இந்த கொள்கையை சொல்கிறாங்க. ஃபிரௌன்ட்டு தான் அனுப்பி வைக்கிறான். ஃபிரௌன்ட்ட இந்த மார்க்கத்தை சொல்கிறாங்க. ஃபிரௌன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மக்களை மூசாவுக்கு எதிராக தூண்டி விடுவதற்காக வேண்டி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கேள்வியை கேட்குறான். என்ன கேட்குறான்னு கேட்டால், ஃபமா பாலுல் குருனில் ஊலா, குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறோம். ஃபமா பாலுல் குருனில் ஊலா, அப்போ முந்தி சென்ற சமுதாயத்தின் நிலை என்ன? எது கேட்குறான்னு கேட்டால், நீ ஒரு கொள்கையை சொல்கிற, இந்த கொள்கைக்கு உள்ளவங்க தான் சொர்க்கம் போவாங்கன்னு சொல்கிறேன். நான் என் கொள்கையில் ஒன்றா நரகம் போவார்கள்னு சொல்கிறேன். நான் மட்டும் போவேன்னா எனக்கு முன்னாடி போயிட்டாங்களே அவங்கள பற்றி நிலைமை என்ன? அந்த முன்னோர்கள் விஷயமாக நம்ம என்னத்தையா சொன்னோன்னு சொன்னால் மக்கள்லாம் கொந்தளிச்சிருவாங்க. உங்கள் அப்பம் பாட்டன்லாம் நரகத்துக்கு தான் போவாங்கன்னா யாரை பார்த்து சொன்னேன்? இப்படி ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்து அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த கேள்வி அல்லாஹ் இருக்கிறான்னு அவர் சொல்கிறாரு, அதுக்குரிய ஆதாரம் என்னப்பான்னு கேட்குறத விட்டுப்புட்டு நீ சொல்கிறீங்கள ஃபமா பாலுல் குருனில் ஊலா, இதுக்கு முந்தி சென்ற சமுதாயங்களின் நிலையெல்லாம் என்ன, என்னுடைய அப்பனுடைய நிலை என்ன, என் பாட்ட நிலை என்ன, இந்த மக்கள்லாம் இருக்கிறாங்களே இவங்களுடைய முன்னோர்களுடைய நிலையெல்லாம் என்ன, அவங்க இந்த குழு எங்கள் கொள்கையில் இருந்தாங்க, அவங்க நான் நரகத்துக்கு போகிறாங்கன்னு சொல்ல போறியா, சொர்க்கத்துக்கு போகிறாங்கன்னு சொல்ல போறியான்னு கேட்குறாங்க. எதுக்காக கேட்குறான்? இவர் நரகத்துக்கு போகணும்னு சொல்லுவார், மக்கள்கிட்ட பயங்கர கொஞ்சம் டென்ஷன் ஏற்படும், அதுக்கு எதிர்ப்பை உண்டாக்கிட்டு அவர் பக்கம் யாரும் போகாமல் நம்ம தடுத்துடலான்ங்கிறதுக்காகத்தான் அந்த கேள்வியை போடுறாங்க. அப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்க? அழகான பதிலை சொல்கிறாங்க. இல்முஹா இந்த ரப்பி ஃபி கிதாப் லா யலில்லு ரப்பி வலா இன்சா, இது பற்றிய ஞானம் என் இறைவனுடைய பதிவேட்டில் இருக்கிறது. என் இறைவன் எதையும் மறக்கவும் மாட்டான், தப்பான முடிவு எடுக்கவும் மாட்டான். அவன் எடுத்துக்கிடுவான், அவங்கள பற்றி நான் சொல்ல போகிறேன். ஆனால் உண்மையில் என்ன யதார்த்தம் என்ன? அவங்க அந்த குஃபுரில் தான் இருந்தார்கள், ஷிர்கில் தான் இருந்தார்கள், இருந்துதான் மரணித்திருக்கிறார்கள். அவர்கள் நரகவாசி நம்மளா இருந்தால் படிச்சுன்னு சொல்லிவிடுவோம். மூசா நபி இறை தூதர், அவர் அழகா சொல்லலாம். ஆனால் அவர் அழகா என்ன பதில் சொல்றாரு? இல்முஹா இந்த ரப்பி ஃபி கிதாப், அது பற்றிய ஞானம் என் இறைவனிடத்தில் இருக்கிறது. ஃபி கிதாப், பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான்ல, உன் முன்னோர்கள் யாரு எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் வச்சிருக்கிறான். லா யலில்லு ரப்பி வலா யன்சா, என்னுடைய இறைவன் லா யலில்லு, தப்பான முடிவு எடுக்க மாட்டான், வலா யன்சா, மறக்கவும் மாட்டான், எல்லாம் துல்லியமா வச்சிருக்கிறான். அவன்கிட்ட போய் கேள்வி என்கிட்ட கேட்காதுன்ட்டார். இந்த கேள்வி என்கிட்ட கேட்குற கேள்வி இல்லை, என் இறைவனுக்கு தெரியும். அவங்க நல்லவங்களா இருந்தா என்ன செய்யணுமோ அதை கொடுப்பான், அவங்கள கெட்டவர் என்று முடிவு செஞ்சால் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பான், நான் பேச மாட்டேன் இப்படின்னு சொல்லி மூசா நபி அதை சொல்ல மறுத்துட்டாங்க. மறுக்கல, ஹிக்மத்தான முறையில் ஒரு அந்த கேள்வியை அழகா எதிர்கொண்டுட்டாங்க. இப்படிங்கிறதுனால பொதுவாக நம்மளை இந்த சின்ன குழந்தை இறந்து போச்சு சொர்க்கத்துக்கு போகுமான்னு கேட்டால்
அது வந்து என்ன சின்ன குழந்தைக்கு மறு விஷயமே கிடையாது. பாவம் பண்ணி போய் அது அதை மட்டும் அடித்து சொல்லலாம் ஆதாரம் இருக்கனால. இது அல்லாமல் பொதுவாக ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானான்னு சொல்ல முடியுமான்னா சொல்லவே முடியாது. இப்போ ஷிர்க்கை வைக்கிறார் உலார் ஷிர்க் வச்சு அவர் எங்கே போவார்? ஷிர்க்குள்ள தண்டனை என்ன? நரகம், நிரந்தர நரகம். இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அப்படியான ஒருத்தர் மோதா போயிட்டாரு. இவர் நிரந்தர நரகம் போவார்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அந்த செயல் நரகத்துக்குள்ள செயல் தான். இவர் போவார்னு சொல்லலாமான்னு கேட்டால் தெரியாது. கடைசி சக்கராத்துக்கு முன்னாடி திருந்திருக்கலாம். சக்கராத்து நேரத்தில் மரணத்துக்கு அந்த வேதனை வரும் பொழுது அல்லாஹ் தெரியாமல் அல்லாஹ் சிலதெல்லாம் காட்டும் பொழுது அந்த தௌபாவுடைய வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்னாடியாக இருந்தால் அவர் வந்து தௌபா செஞ்சு அல்லாஹ் உணர வைத்து அதை புரிந்த நிலையில் அவர் மரணித்திருந்தால் அவர் வேறு மாதிரி மாற்றமான முடிவு வந்துடும். அவருக்கு எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டு போயிடுவார். அப்போ அப்படி எதுவும் நடந்துருச்சா நமக்கு தெரியுமா? அப்போ கடைசி எந்த ஒரு வட்டியிலே மூழ்கி கிடக்கிறான், அச்சுட்டு தெரிஞ்சு செத்து போயிட்டான், இவனுக்கு நரகம் தான் சொல்லக்கூடாது. இந்த செயலுக்கு நரகம். ஆனால் வட்டியில் இருந்தவன என்ன செய்யறான்? கடைசி நேரத்தில் கஷ்டத்தான் பார்த்து யாரெல்லாம் நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடலான்னு மன உருகி அவன் கடைசி நேரத்தில் கேட்டு அது வந்து திருந்தி எல்லாம் அவன் ஏற்றுக்கொண்டு விட்டால் நீங்கள் நரகவாசின்னு சொன்னது தப்பா போயிருமா இல்லையா? அப்போ உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் நரகவாசியுடைய செயலையே செஞ்சு இருந்தாலும் யாரை பற்றியும் பகிரங்கமான ஒரு குற்றத்தை செஞ்சு இருந்தாலும் இப்போ வந்து இப்போ ராமகோபாலன் நரகவாசியான நரகவாசி பழிச்சுன்னு சொல்லிடுவோம். அப்படி கூட சொல்ல முடியாது. ஏன்? அந்த ஆள் நிறைய யோசனை செய்து பார்த்து நம்ம தான் தப்பு செஞ்சோம், இஸ்லாம் தான் சரியான மார்க்கமாக இருக்குன்னு அவர் கடைசி நேரத்தில் திருந்தி ஏற்று இருந்தால் சின்ன ஒரு சான்ஸ் இருக்குல்ல, அப்படி செஞ்சு இருந்தால் அங்கே வேற மாதிரி வரணும் ரிசல்ட்டு. அது அல்லாவுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை நம்ம எப்படி சொல்றது? அப்போ நம்ம எப்படி சொல்லணும்? இந்த நிலையிலே அவர் இருந்திருந்தால் சரி, எப்படி சொல்லணும்? சொல்வதா இருந்தால் ஒருத்தர் ஷிர்க் வச்சு இறந்துட்டார், மரணிக்கும் நேரம் வரைக்கும் அவர் இந்த நிலையிலே இருந்திருப்பாரையானால் அவருக்கு நரகம் தான் கிடைக்கும் அப்படி சொல்லணுமே தவிர அந்த நிலையில் இருந்தாரா இல்லையா நமக்கு தெரியாது. இல்லாமல் இருந்தால் கிடைக்காம ரெண்டையும் சேர்த்து சொல்ற மாதிரி அவர் இதே ஷிர்க்கிலேயே இறந்திருந்தாரையானால் அவர் நரகத்துக்கு போவார், கடைசி நேரத்தில் திருந்திருந்தாரையானால் அவர் சொர்க்கத்துக்கு போவார். அப்படியான ஒரு கருத்துப்பட தான் அல்ல மூசா நபி சொன்ன மாதிரி அந்த மாதிரி கருத்துப்பட சொல்லணுமே தவிர எவ்வளவு பெரிய பயங்கர குற்றத்தை செய்து மரணித்தாலும் அங்க தீர்ப்பு எப்படி இருக்கும் அதை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா அது ஒரு பெரிய விஷயம், அது பெரிய குற்றம். அதே நேரத்தில் இந்த தற்கொலை இருக்கு பாருங்களேன், தற்கொலையை பொறுத்த வரைக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. வேற வேற குற்றங்களுக்கு வந்து திருந்தலாம், தற்கொலை செய்யறோம் திருந்தும். அதான கடைசி செயல். ஒரு மனிதனுடைய கடைசி செயல் தற்கொலையா இருக்குது. இந்த தற்கொலை செஞ்சதுக்கு தௌபா செய்யறதா மர உசுரோட பிழைக்கணும், அப்பதான் தௌபா முடியுமா? அப்ப தற்கொலை செய்யறவனுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஒருத்தர் தற்கொலை செஞ்சிட்டான்னு சொன்னா அவனை அடிச்சு நரகவாசின்னு சொல்ற அளவுக்கு என்னடா எதனால நரகவாசின்னு சொல்லக்கூடாதுங்கிறோம்? தௌபா செஞ்சிருக்கலாம், திருந்தி இருக்கலாம். இந்த திருந்தி இருக்கலாம் என்பது யாருக்கு உரியது? தற்கொலையை தவிர மற்ற பாவத்துக்கு உள்ளது. தற்கொலை அல்லாத எந்த பாவத்தை ஒருவன் செய்திருந்தாலும் அவனுடைய கடைசி நேரத்தில் இன்னமல் ஆமால் பில் ஹவாத்தின், எல்லா அமல்களும் இறுதி நிலைகளை கொண்டுதான் முடிவெடுக்கப்படும். அப்படி இருக்கிறதுனால அவர்கள் திருந்தி இருந்தால் என்ன செய்வதென்ற பயம் நமக்கு வேணும். அடிச்சு சொல்லிவிட்ட நீ எப்படி அடிச்சு சொன்ன அல்லா கேட்டா நான் அழிக்கிற தீர்ப்பை நீ எப்படி அழிப்ப? அப்ப ரெட்டையா சொல்லணும். இந்த ஷிர்க் அதாவது தற்கொலை அல்லாத பாவங்கள் செய்திருப்பார்கள் என்று சொன்னா எப்படி சொல்லணும்? அவர் அதே நிலையில் மரணித்தாரையானால் நரகத்தை அடைவார், அதே நிலையில் மாற்றமடைந்து மரணித்தாரையானால் அவர் வந்து நரகத்தை அடைய மாட்டாரு. அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட என்ன செய்யணும்? எந்த ஒரு நபரை பற்றியும் சொல்லணும். இது மற்றவங்களுக்கு உள்ளது. வேற எந்த ஒரு தப்பு செஞ்சவர் நரகவாசி சொல்லிவிடாதீங்க. எந்த காஃபிரையே சொல்லிடாதீங்க. காஃபிருக்கு நரகமானா காஃபிரா மூத்தா போனா நரகம். நீ காஃபிரா இருக்கவன் திருந்திட்டு மரணிச்சா அவன் நரகத்துக்கு போறான், நம்மளோட மேலான நிலைக்கு போயிடுவான், எல்லா பாவமும் அழிஞ்சு போயிடும். அப்போ கடைசி நேரத்துடைய ஈமான் கொண்டான்னா அதுக்கு முந்தைய செஞ்ச பாவம்லாம் இல்லை, அன்று பிறந்த பாலகன் மாதிரி போய் நிற்பான். அதனால யாரை பற்றியும் அல்லாஹ் செய்யற முடிவை நாம செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் என்ன முடிவு செய்வான்? கடைசியை வச்சு முடிவு செய்வான். கடைசி உனக்கு எனக்கு தெரியுமா? ஒரு மனுஷனுடைய கடைசி நிலை என்னன்னு யாருக்கு தெரியும்? கடைசினா வெளிப்படையாக உள்ளத்துல உள்ளதுதான். அது ஒரு மாற்றம் அடைகிறது வந்து மனசுல அழுது உணர்ந்து இப்படி அல்லாட்ட பேசிட்டு இருக்கிறார் ஒருத்தர், இது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? பெத்த பிள்ளை கூட தெரியாம போயிடும். அப்படிலாம் இருக்கும்போது நம்ம யாரை பற்றியும் சொல்லக்கூடாதுங்கிற ஒரு விஷயம். எதனால? அவன் தௌபா செஞ்சு இருக்கலாம் என்கிற ஒரு காரணத்தினால. இந்த தற்கொலை செஞ்சவனுக்கு உள்ள விஷயம் என்ன? தற்கொலை செஞ்சவன் வந்து நரகத்துக்கு தான் போவானுங்கிறது தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது.
புகாரில் 5778 ஹதீஸில் இருக்கிறது. யார் ஒருத்தன் வந்து மலையிலேருந்து உருண்டு தற்கொலை செஞ்சு கொண்டானோ, அல்லது வந்து விஷத்தை குடித்து தற்கொலை செய்து கொண்டானோ, அல்லது வந்து இரும்பு ஆயுதத்தால் அடித்து தற்கொலை செய்து கொண்டானோ, அவன் என்ன செய்வான்னு கேட்டால், எத்தரத்தா ஃபீஹி ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹ அபதா, அவன் ஹாலிதுனாலும் நிரந்தரம்னு அர்த்தம், முஹல்லதுன்றாலும் நிரந்தரம்னு அர்த்தம், அபதன் என்றால் நிரந்தர. 3 நிறத்தை போடுறாங்க சுசாசனம். இவன் நரகத்திற்கு போவான், நிரந்தரமாக என்றென்றும் இருக்கக்கூடியவனாக இவன் நரகத்துக்கு போவான் என்று 3 வார்த்தையை போட்டு சொல்லியிருக்கிறாங்க. தற்கொலைக்கு செஞ்சவனுக்கு என்னது நரகம்தான். ஏன்னா தௌபா இல்லையில் அவனுக்கு தற்கொலை செஞ்சிட்டான்னு சொன்னால், இப்போ ஜஹரான் விஷயம் தற்கொலை மட்டும் இல்லை, ப்ளஸ் கொலை வேறு சேருது. அந்த ஆள் செத்ததுக்கே இவ்வளோ விஷயம் இருக்கிறது. எத்தனை அப்பாவிகளை கொண்டுட்டு போயிருக்கிறாரு. அப்போ அதுக்கு சேர்த்திங்கன்னா அதுக்கு உரிய தண்டனையும் தனியாக இருக்கிறது. அதுக்கும் தௌபா செஞ்சிருக்க மாட்டார்ல. அதாவது தற்கொலைக்கும் இவர் தௌபா செஞ்சிருக்க மாட்டார். அந்த கொலை அதே செகண்டில் நடக்குது. தற்கொலை நடக்கும் அந்த செகண்டில் தான் கொலையும் நடக்கிறது. அப்போ அந்த கொலைக்கும் மன்னிப்பு கேட்டிருக்குவாரா? வேற ஒருத்தன் வேற கொலை செஞ்சால் கூட எல்லாம் மன்னிக்கன்னு கடைசி நேரத்தில் கேட்கலாம். அப்போ இவரிடமிருந்து ரெண்டு குற்றம், பயங்கரமான குற்றம், ரெண்டுமே நரகத்தில் கொண்டு நிரந்தர நரகமாக இருக்கக்கூடிய குற்றம் வந்து 2. ஒன்று அப்பாவி மக்களை வந்து காரணம் இல்லாமல் கொலை செஞ்சது ஒரு குற்றம், அதே மாதிரி வந்து இவர் தன்னைத்தானே மாய்த்து கொண்டது ஒரு குற்றம். 2 குற்றமுமே ஒரு மனிதனை நிரந்தர நரகத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு குற்றம். அப்படிங்கும் பொழுது அந்த குற்றத்திற்கு தற்கொலை தாக்குதல் நடத்தினவன் வந்து தௌபா செஞ்சிருப்பானா? அதான் முடிஞ்சிச்சான். அதான் அவனுடைய கடைசியில் தானே, அவனுடைய கடைசி செயலை கொலையும் தற்கொலையும் தான். அப்போ இதுக்கு வந்து உயிரோட இருந்து இப்போ யாருக்கு மட்டும் இந்த சான்ஸ் சொல்லலாம்? தற்கொலை தாக்கு நடத்திடுறான், நடத்தி செத்து போயிட்டாங்க. இவன் இதுக்கு ஒரு குற்றரும் கொலையுமா பொழைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் வச்சு இருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி நிலையில் இருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு செத்து போனான்னு வைங்க, அந்த நேரத்தில் என்ன கேட்டிருக்கலாம்னு ஒரு சின்ன ஒரு சான்ஸ் இருக்குது. சுக்குநூறாக செதறி போனது கிடையாது. சரியா? அப்போ தௌபா செஞ்சு இருந்தால் தான் அந்த ஒரு நரகம்ங்கிற அடிபட்டு போயிடும். அது நமக்கு தெரியாது. அதனால் யாரை பற்றி தற்கொலையை தவிர வேறு யாரை பற்றி பேசினாலும் சரி வந்து அவங்களுக்கு வந்து நரகம்னு சொல்லவே கூடாது. அந்த செயல் நரகத்துக்குரியது. மௌலுது வச்சு ஒருத்தர் மருந்து நம்மளுக்கு பயன் பண்ணும்போது ஒருத்தர் மௌலுது இது மூத்தா போயிருப்பார், இவர் நரகவாசி தான், உன்னை எப்படி நரகவாசிப்ப அல்ல நானா உன்னை நரகவாசி ஆக்கி விட்டுருவான் கடைசி நேரத்தில். அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி செயல், இந்த செயல் நரகவாசியின் செயல், நரகவாசி தான் செய்வார்கள். இவர்கள் விளங்கி தௌபா செய்து தெரிந்திருந்தார்கள் ஏன்னா நல்லா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த மாதிரி தான் மூசா நபி சொன்ன மாதிரி தான் சொல்ல வேண்டும். மூசா நபி ஃபிரௌன்ட்ட சொன்னாங்களா, அவங்களாம் யாரு? காபீர்கள் பற்றி தானே கேட்குறான். முன்னோர்கள்னா யாரு? சகாபாக்கள். அவங்களாம் முன்னோர்கள்னா காபீர்கள் தான். அந்த காபீர்களை பற்றி என்னப்பா சொல்றேன்னு கேட்குறான். அது எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதனுடைய இல்மியா அப்படி சொன்னாங்க. அவன் என்ன மாதிரி மொத்தம் எனக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. அது மாதிரி உள்ள விஷயம் தற்கொலைங்கிறது. தற்கொலை செஞ்ச ஒரு ஆளை கொண்டு வரும்போது ஜனாசா துளைக்க மாட்டேன்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ஜனாசானா பாவ மன்னிப்பு இப்படி கேட்கறது. இவன் பாவ மன்னிக்க மாட்டேன்னு நல்லா சொல்லியிருக்கிறான், இப்படி பாவ மன்னிப்பு கேட்கறது. தற்கொலைக்கு ஜனாசா இல்லை. ஏன் இல்லை? நிரந்தர நரகம் தீர்ப்பாகிவிட்டது. அப்போ தற்கொலை செஞ்ச எவனாக இருந்தாலும் நிரந்தர நரகத்துக்கு தான் போவான். அப்போ அவனுக்கு எப்படி ஜனாசா தொழுகை நடத்தி துவா செய்வது? ரசூலுல்லாஹ் மறுத்துட்டாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தி. அதே மாதிரி தற்கொலை செஞ்சவனை பற்றி எல்லாம் பேசும் பொழுது, பதரணி அப்தி, என் அடியான் அவசரப்பட்டு விட்டான், ஹர்ரம் தலைகள் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராமாக்கிட்டேன், இப்படிலாம் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து தற்கொலைக்கு உள்ள ஒரு தண்டனை. அப்புறம் கொலைக்கும் அதே மாதிரியான தண்டனை தான் இப்படி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இதில் வந்து இந்த ஜஹரான் விஷயத்துக்கு சொல்லலாம் போல உங்களுக்கு தெரியுது. இந்த அந்த தௌபா செய்கிற வாசல் அடையப்பட்டுச்சுல, அந்த மாதிரி தற்கொலை செஞ்சு இறந்து செத்துட்டாரையானால் அந்த குறிப்பிட்ட மனிதரை பற்றி கூட இவன் நரகவாசி என்று சொல்லலாம் என்று இந்த ஆதாரங்களை வைத்து நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் இதுலேயும் ஒரு விஷயம் இருக்கு. இதுலேயும் ஒரு அல்லாவுடைய நமக்கு ஒரு பிடி இருக்கிறது. என்ன பிடி இருக்குன்னு கேட்டால், இப்போ நிரந்தர நரகம்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, நிறைய பேருக்கு சொல்கிறான். யாருக்கெல்லாம் சொல்கிறான் நிரந்தர நரகம் என்று கேட்டிங்கன்னா, இறைவனை இல்லைன்னு சொல்லக்கூடியவன் அவனுக்கு நிரந்தர நரகம். ஒரு நன்மையும் செய்யாமல் தீமையை மட்டும் செஞ்சால் அவனுக்கு நிரந்தர நரகம். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு மறுத்தா அவனுக்கு நிரந்தர நரகம். அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செஞ்சு அவனுக்கு வரம்புகளை மீறினால் அவங்களும் நிரந்தர நரகம். அதாவது அல்லாவின் பாதைக்கு வர்றவங்களை தடுக்கிறான்னு வைங்க ஒருத்தன், நீ போவாத எங்கள் இதில் போ அப்படி செஞ்சு அவனுக்கு நிரந்தர நரகம். இறை வசங்களை நம்ப மறுத்து புறக்கணித்தால் அவங்களுக்கு நிரந்தர நரகம். இணை கற்பித்தால் நிரந்தர நரகம். அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செஞ்சால் நிரந்தர நரகம். ரெட்ட வேஷம் போட்டு முனாஃபிக்காக இருந்தால் நிரந்தர நரகம். மறுமையெல்லாம் கிடையாது
அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நிரந்தர நரகம். வட்டி வாங்கினா நிரந்தர நரகம், கொலை செஞ்சால் நிரந்தர நரகம். இதெல்லாம் நிரந்தர கொலை தற்கொலைக்கும் இதெல்லாம் நிரந்தர நரகம்னு ஆயிடுச்சு. இப்போ நிரந்தர நரகம்னு ஆனதுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால், இவங்கெல்லாம் நிரந்தர நரகம்ன்றது அல்லாஹ் தான் சொல்கிறான். சொல்லிட்டு நான் இதை விதிக்கு கட்டுப்படணும்னு நினைச்சிடாதீங்க. நிரந்தரமாக இருக்கிறது கூட நான் நினைத்தால் நிரந்தரமானவர்கள் யாரை முடிவு செஞ்சுருக்கணும், படகு நான் யாருன்னு காட்டணும்னு நல்லா நினைச்சா அதுவும் செய்வானா. அப்போ நீ எப்படி யாரை பற்றி பேசுறது? இப்போ அதாவது நிரந்தர நரகம் தான், கொலை செஞ்சால் வட்டிக்கு நிரந்தர நரகம் தான். 1 கோடி பேர் வட்டிக்காக நிரந்தர நரகத்துக்கு போயிட்டான். அல்லாஹ் நினைத்தால் 2 பேரை கூப்பிட்டு நீ சொர்க்கத்துக்கு போமா. எப்படி கேட்க முடியும்ட்ட? எதுக்கு அவன் செய்வான் அப்படி? நான் இந்த ரூலு கட்டுப்பட்டு நடக்கிறவன் கிடையாது. நான் வச்சதான் ரூல். என்னமோ சட்டம் இருக்கிற மாதிரி, விதி இருக்கிற மாதிரி நிரந்தர நரகத்துக்கு மாற முடியாது, அப்படி வந்துடக்கூடாதுல்ல. எந்த ஒரு விதிக்கும் நான் கட்டுப்பட்டவன் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன் அதான் விதி. லிமா யுரீத், நினைத்ததை செய்யக்கூடியவன் அப்படின்னு ஒரு பேர் அவனுக்கு இருக்கிறது. அதான் அல்ல நிரந்தரத்துக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, அல்ல அப்படி செய்ய மாட்டான்னு சொல்றான். அப்படி சொர்க்கவாசி முடிவு பண்ணியாச்சு. 1,00,000 பேர் சொர்க்கத்துக்கு போயிட்டான். அல்ல நினைச்சா என்ன செய்வான்டா, போயிட்டான்ல 3 பேருக்கு நரகத்துக்கு போடான்னு சொல்லுவேன். நீ கேட்க முடியுமா? எனக்கு அந்த ரைட் இருக்குது. அப்ப நிரந்தரமா இருப்பார்கள் என்றாலும் நான் நாடியவர்களை தவிரன்னு ஒன்று போடுறான். அல்லாஹ் ரொம்ப எதுக்குன்னு கேட்டா, இந்த நிரந்தரம் அந்த விதியை எழுதி வைத்துக் கொண்டு அந்த ரூலுக்குள்ளதான் இருக்கணுங்கிற மாதிரி எல்லாம் நீ மனுஷனுக்கு வச்சுக்க, எனக்கு கிடையாது அப்படின்னு காட்டுறதுக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, 11வது அத்தியாயத்தில் 107, 108 இதில் வசனத்தில் சொல்றான், யார் கெட்ட செயல் செஞ்சார்களோ ஃபஃபின்னாரி அம்மல்லதீன ஷகு ஃபஃபின்னார், நரகத்தில் இருப்பார்கள் என்று சொல்லிட்டு, ஹாலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். நிரந்தரமாகனா மாதாமத்தி சமாவாத்து உள்ளல், வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் இருப்பார்கள். வானம் பூமி இருக்கும், அழிச்சு கூட வேற வானம் வந்துடும்ல, அழிச்சிட்டு வேற பூமி, அந்த வானம் பூமி இருக்கும்போது தான் சொர்க்கத்துக்கு அவங்க போவாங்க, நரகத்துக்கு போவாங்க. அப்போ வானம் பூமி இருக்கும் காலமெல்லாம் நிரந்தரமா நரகத்தில் இருப்பார்கள்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நரகம்தான். சொல்லிட்டு இல்லா மாஷா ரப்புக்க, உன் இறைவன் நாடியதை தவிரங்கிறான்ல. நிரந்தர நரகம்தான், அதுலயும் நான் நாடியதை தவிர. ஏன்னு கேட்டா, இன்ன ரப்பக்க ஃபஆலுன் லிமா யுரீத், உமது இறைவன் நினைத்ததை செய்பவன். அப்ப நினைத்ததை முடிப்பவனா இருக்கிறவனா இருக்கும் பொழுது அவன் என்ன நினைச்சா நான் செய்வான். அப்படி செஞ்சா தான் அவனுக்கு பேர் இறைவன். எதுக்கோ கட்டுப்பட்டு இல்லை, இதுக்கு மேலே நம்ம செய்யக்கூடாது, இது முடியாது, அப்படி இருந்தால் அது இறைவன் தன்மை கிடையாது. அதுக்கு காட்டுறதுக்குன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? ஏன் இல்லாமாஷா ரப்புக்கன்னு சொல்றான்னு கேட்டா, இன்ன ரப்பக்க ஃபஆலுன் லிமா யுரீத், இது 11:107 இருக்கிறது. நினைத்ததை உன் இறைவன் செய்பவன் என்ற காரணத்தினால் இறைவன் நாடியவர்களை தவிர நரகத்தில் நிரந்தரமா இருப்பார்கள். அப்ப மேற்கொண்ட குற்றங்களை செய்தவர்களும் சிறுக்கே வச்சுட்டே மறந்துட்டு போயிட்டான். ஒரு அபூஜெயில் வச்சுக்கிறோம். அபூஜெயிலுக்கு எல்லாம் நிஜம்னு தெரியாது. அவனை கூட எல்லாம் நினைச்சா கூட நீ போட சொல்லுவதுக்குமா? இல்ல, நீ என்னடா என்ன கேட்கறது? நான் நினைச்ச நான் செய்வேன், நான் ரப்பா நீ ரப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம எதுக்கு அது சொல்றான்னா, அந்த கொள்கை செய்வானா இல்லையான்னு தெரியல, எதை நாடுவான்னு நமக்கு தெரியல, யாருக்கு நாடுவான்னு தெரியல. அதை நாடியதை தவிரங்கிறது எனக்கு அந்த பவர் இருக்குங்கிறது சொல்றானா, செய்யறதுக்கு சொல்றான்னு நமக்கு தெரியல. ஆனா சொல்றான், அல்லாஹ் சொல்லிதான் இருக்கிறான். எப்படி சொல்றான்? நான் நாடியதை தவிர நிரந்தர நரகத்தில் இருப்பார்கள். அப்ப நிரந்தர நரகம் உள்ளவர்களையும் கூட சிலரை அல்லாஹ் நாடினால் வெளியேறி போடுவான். அப்ப அந்த தற்கொலை செஞ்சவனுக்கு அது கடைசியா இருந்தாலும் அவனை பத்தி இப்படி சொன்னேன், இவனை இந்த மன்னிப்பு லிஸ்ட் எல்லாம் சேர்க்காவிட்டால் இவன் நரகவாசின்னு சொல்லலாம். அப்பவும் அல்லாவா மன்னிப்பான நாடிய அந்த தனிப்பவர், அந்த தனிப்பவரை பயன்படுத்திக்கிட்டு அவன் நரகத்துக்கு போற விதிவிலக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஜஹரான் நரகத்துக்கு போவார். அவரு கூட சொல்ல முடியல பாருங்க. ஜஹரான் கடைசி செயலே அந்த ஒரு தற்கொலை தாக்குதல் தான். இருந்தாலும் ஆகிரத்து விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ் செய்யற முடிவை நம்ம செய்யறதுக்கு பயங்கர குற்றம் இஸ்லாத்துல. அவனுடைய அதிகாரத்துல கை வைக்கிறது அல்லாஹ் ஒத்துக்கிறவே மாட்டான். அதனால இந்த சொர்க்கத்தை சொல்லி காட்டுறான், அம்மல்லதீன ஸுய்து ஜன்னா, நல்லபடியாக நடந்தவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று சொல்லிட்டு, ஹாலிதீன ஃபீஹா, அதுல நிரந்தரமா இருப்பார்கள், மாதாமத்தி சமாவாத்து உள்ள சொல்லிவிட்டு, இல்லா மாஷா ரப்புக்க, உன் இறைவன் நாடியதை தவிர. சொர்க்கத்துக்குன்னு உள்ள தகுதி இருக்குன்னு அனுப்பி விட்டுட்டு அனுப்பியாச்சுல, வாடா இங்க போட என்ன சொர்க்கம் என்று நான் சொல்லுவேன். அல்ல நாடியதை தவிரங்கிறான். அது எதுக்கு சொன்னா நமக்கு விளங்கலை. ஆனா கண்டிப்பாக அப்படி அல்ல நாடினால் அப்படிதான் செய்வான். நாடியதை தவிர செஞ்சுதான் ஆகணும்லாம் கிடையாது. நாடியதை தவிரன்னா நாடுனா செய்வேன், இல்லாட்டி அவற்றோடும் செய்வேன் அப்படின்னு இருக்கும் பொழுது அதுல ஒரு சின்ன ஒரு லூப் இருக்கா இல்லையா? ஒரு லூப் வச்சிருக்கானல்ல. அதனால இந்த ஜஹரானுக்கு நீங்க சொல்ற அந்த ஜஹரான் நரகவாசின்னு சொல்லாம
அல்லாஹ் வந்து அவர் தனிப்பெரும் கருணை காட்டவில்லை என்று சொன்னால், அவன் விரும்பி யாரா இருந்தாலும் மன்னிப்பானே, அது மன்னிப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் நரகவாசி. அப்படித்தான் சொல்லணும். நம்மளா முடியும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்னு. நபிமார்களை நப்சி நப்சி எனக்கு என்னன்னு அவங்க தடுமாறிட்டு இருப்பாங்கன்னு வருகிறது. நமக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம அல்லாஹ் எடுக்கிற முடிவு எடுக்கக்கூடாது. இது ஒரு விஷயம்.